ஓகேடா, குட் குட். அடுத்து தர்ஷினி ஃபர்ஸ்ட் இயர் ஹிஸ்ட்ரி. நீங்களும் பிஏ ஹிஸ்ட்ரியா? சூப்பரா. எந்த ஊரில் போகிறீங்க? திருவண்ணாமலை. எந்த காலேஜில் படிக்கிறீங்க? குயின்மேக்ஸ். நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்லையா? நீங்கள் தான் ரொம்ப குறையாக இருக்கீங்க. ஓகே, சொல்லலாமா? யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்? தமிழ் கமெண்ட். நாங்கள் 2 பேரும் யூபிஎஸ்சி சரி, இப்போ ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாமா? என் பேர் அன்பு ஞானசேகரன். சரியா? நான் ராம்நாட்டில் இருந்து வரேன். அக்காவும் யூபிஎஸ்சி தான் படிக்கிறேன். நீங்கள் கூட என்ன பண்ணலாம்? டிஎன்பிஎஸ்சி முடிச்சுட்டு யூபிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம என்ன செஞ்சிடலாம்? கலெக்டராக இருக்கலாம், போலீஸ் ஆகிடலாம். பண்ணிக்கலாமா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஈஸியாக இருந்துச்சா இல்லை ஆவரேஜாக? ஈஸியாக இருந்துச்சுல. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருந்தீங்களா? இல்லை, நாங்கள் டிஎன்பிஎஸ்சி தான் படிச்சுட்டு இருக்கோம். ஓ, இந்த அக்கா மேலே டிஎன்பிஎஸ்சி தான் படிக்கிறேன். இந்த அக்கா நான் படித்தேன், டிஎன்பிஎஸ்சி தான் படிச்சிருக்கேன். ஓகே ஓகே, சரி. சரி, போன மாதிரி வந்து கிடையாது. நம்ம திருப்பி சம்பாதிச்சிடலாம்னு சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் நம்ம உடல்நலம் போயிடுச்சோம்னா நீங்கள் என்ன அப்படின்னா பெரியவங்க, அதாவது அறிவு இருக்கிற பர்சன்ஸ், நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸ் வந்து நம்ம கூட நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுதான் பெரியாரே பெரிய தவறாக கொள்ளல வந்து அப்படி இருக்கக்கூடாது. பெரியாரை வந்து நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் பழமொழி பால் பற்றவில்லை. ஓகேயா? நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தோம்னா பொருந்தாத இணையை தேர்வு செய்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேர் சொல்லுவேன். ஓகேவா? அந்த பேருக்கு எது பக்கம்னு சொல்லணும். ஓகேவா? பாசவர் வெண்பவர். ஓகேவா? அது பொருள், அதோட அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகேவா? தெரிவிக்கிறது 26 31 வருஷம் இருக்கு. ஓகேவா? எங்கேஜ் தான் வந்து பார்த்தோம்னா தெரிவிக்கிறது. கடைசியில் இன்னும் அதிகமாக வயசு இருக்கிறது வந்து பேரிடம். ஓகேவா? அதான் வந்து 32 40 வயசு. அவர் தான் வந்து இந்த கொழும்புமை எடுத்திருக்காரு. கொழும்புமை பற்றி ஒரு புது கவிதை எடுத்திருக்காரு. மறக்காதே எழுதலாம். நட்சத்திர குழந்தைகள் யாரு? கடையாளி கரவு கல்வி பிரபந்த காலம் அடுத்து கொழும்புமை அதாவது இந்த இதெல்லாம் வந்து எதில் இருக்கு? எந்த நூல் இருக்கு? சிலப்பதிகாரம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கூட்டுற கொஸ்டின். கூட்டுற வந்து கம்பருக்கு வந்து தேவையில்லை சோழ நாட்டில் அமைந்துள்ளது. கூற்று 2 கம்பை 2ஆம் புரட்டாசி காலத்தில் வாழ்ந்த புலவர். ஸோ 2 கரெக்ட் பண்ணுறீங்களா? ரெண்டு யார் கரெக்ட் பண்ணிய? இல்லையா? நீ கரெக்ட் பண்ணீங்களா? தேசிய கொடி இருக்கு, தேசபக்தி இருக்கு, கதரின் பெட்டி இருக்கு, மனோகரன் இருக்கு. என்ன ஆப்ஷன் ஆன்சர் இருக்குமா? வேற சூப்பர். கதரின் பெட்டி தப்பு பண்ணாலும் திருத்திக்கலாம். இப்போ கதரின் பெட்டினா என்னத்தை குறிக்குது? எதை குறிக்குது கதரின் பெட்டினா? காந்தியடிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காந்தியடிகள் அகிம்சை முறையில் ஆங்கிலேயர்களை எடுத்து போராட்டாரா? அவர் எதை வச்சு போராடினார்னா, நம்ம இந்தியாவிலே வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வர கேட்குறேன் கேளுங்க. ஆமாம், மேக்ஸ்லாம் வரும். அதுவும் மேக்ஸு அப்புறம் ஜிஎஸ் எல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான்
ஓகே சொல்கிறோம். யூபிஎஸ்சி என்ன பண்ணலாம், என்ன படிக்கலாம் எல்லாத்தையும் சொல்கிறோம் நாங்கள். காரணம் பறவை புனரி திமிழ். ஆன்சர் என்ன எழுதிட்டீங்க? திமிழ் தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்து வந்து கிமு 10ஆம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள்? யானை தங்கமும் மயில் கோவியம் தான் அனுப்பப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு ஆன்சர் மட்டும் தான் சொல்ல போறோம், ஆப்ஷன் சொல்ல போறது இல்லை. என்ன நான் உங்களுக்கு ஆப்ஷனும் சொல்லணுமா? ஆன்சர் மட்டும் சொன்னா போதுமா? ஓகே, உங்களுக்கு ஆன்சர்ல ஏதாச்சும் டிஸ்கிரிபன்சி இருக்கான்னு சொல்லுங்க. இல்ல ஏன் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடினார்கள். பைங்குழுவும் பசுமை கூட்டல் குழல். புதுக்கவிதையின் தந்தையிடம் போற்றப்படுபவர் மிச்சமூர்த்தி. மிச்சமூர்த்தி. குட், வெரி குட். 100 क्वेश्चंस முடிச்சாச்சு. சூப்பர். எல்லாரும் கை ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் கேள்வி சந்தேகம் இருக்கா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல இந்த மாதிரி இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चन. தெரியலனா ஃபர்ஸ்ட் பேசிக் என்னது எது படிக்கணும்? ஷர்மிளா சொல்லுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 என்ன புக்ஸ் படிக்கணும்? 6 to 12. தமிழ். ஓகே, அதுல எழுதலாம். நெக்ஸ்ட்